முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியிடும் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் முதலமைச்சரின் 5 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் நவீன வாகன ஊர்தி பிரச்சாரம் பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. வரும் மே மாதம் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியிடும் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் அஇஅதிமுகவினர் நூதன பிரச்சாரத்தை துவக்கியுள்ளனர். முதலமைச்சரின் 5 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை விரிவாக பொதுமக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் அதிநவீன வாகனத்தில் உள்ள LED திரை மூலம் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் 20 கிலோ விலையில்லா அரிசி, முதியோர் உதவி திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா நலத்திட்ட உதவிகள் என அடுக்கடுக்கான நலத்திட்டங்களை குறும்படம் மூலம் ஒளிபரப்பப்பட்டு வருவது பொதுமக்களை வெகுவாக ஈர்த்து வருகிறது. சேணியம்மன் கோயில், வஉசி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிநவீன வாகனம் மூலம் முதலமைச்சரின் 5 ஆண்டுகால சாதனைகள் ஒளிபரப்பப்பட்டதை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். இதனிடையே மதுரை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஜெய்ஹிந்த்புரத்தில் நடைபெற்ற கழக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் முதலமைச்சரின் சாதனைகளை ஒவ்வொரு வாக்காளர்களிடம் எடுத்துச் சொல்லி தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டுமென அறிவுரை கூறினர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் கேட் ஒன்றியத்திற்குட்பட்ட செட்டிக்குளத்தில் நடைபெற்ற அஇஅதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட கழக செயலாளர் திரு RD ராமச்சந்திரன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 5 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் விலையில்லா நலத்திட்ட உதவிகள் குறித்து கிராமங்கள் தோறும் பிரச்சாரம் செய்து அஇஅதிமுக அமோக வெற்றி பெற அர்ப்பணிப்பு உணர்வுடன் தேர்தல் பணியாற்ற வேண்டுமென அறிவுரை வழங்கினார். இந்த கூட்டத்தில் கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மா. சந்திரகாசி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.